ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கிங்க போதும். நான் ஸ்லைடாக கொடுத்துறேன், அப்போ படிச்சுங்க. இதில் ஃபேக்சுவலாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஹெட்டிங் மட்டும். வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன்? ஸ்ட்ரெயின் ஆன் ரிசோர்ஸஸ், lack of resources, strain on resources. Then environmental degradation. காடுகள் இருக்கு, மக்களுக்கே இடத்துக்கான, இதில் மரத்துக்கு இடமா, வெட்டு. அதை தாண்டி தான் யானை, சிங்கம், புலி எல்லாம் இருக்கும். நாம் அதுக்குள்ளே போயிட்டு புலியை நம்மளை துரத்துச்சு, சிங்கம் நம்மளை துரத்துச்சு. ப்ரெஷர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பெங்களூரில் அடிக்கடி நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. அது இப்போது கடந்த ஒரு 4-5 வருஷமாக, கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே ஒரு பிரச்சனை இருக்குது, டிராஃபிக். பெங்களூர் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளான்டு சிட்டி. இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இந்த அளவு ரோடு இருந்தால் போதும், இவ்வளோ பெரிய ரோடு இருந்தால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணி கட்டின சிட்டி. எப்போது? 1960s. பட் அதுக்கப்புறம் ஐடி பூம், 1990s 2000 ஐடி பூம், எல்லோரும் அங்கே போய் குவிறாங்க. ஒரு 10 லட்சம் மக்களுக்கு 20 லட்சம் மக்களுக்கு கட்டப்பட்ட ஒரு இடத்துல 2 கோடி பேர் 3 கோடி பேர் இருக்காங்க. அப்போது அப்படி தான் இருக்கும். சென்னையில் பிரச்சனை இருக்கா? டிராஃபிக் பிரச்சனை இருக்கா? எங்கே இருக்குது? இங்கேயே இருக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு 4 மணிக்கு போனீங்கன்னா, இப்போது கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்களேன், ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிருங்க. 1970 80 இங்கே நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் பாட்டு பாடிட்டே வீட்டுக்கு போகலாம். ஜாலியாக நடந்து போனாலே ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் இங்கேருந்து 12th மெயின் ரோடு 10th மெயின் ரோடு போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் அ பிளான்டு ஏரியா. அண்ணா நகர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளான்ட் ஏரியா ஃபார் ஆஃபீஸர்ஸ்க்காக கட்டப்பட்ட ஒரு ஏரியா. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுக்காக 1960s 70s கட்டப்பட்ட இடம் இது. அதில் அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. இனி வரப்போகிற நாம் வந்து பிடிச்சிக்கிட்டோம். நாமளே கிட்டத்தட்ட ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸு ஒரு 20,000-30,000 பேர் இருப்போம். மொத்த பாப்புலேஷனே அவ்வளோதான் இருக்கணும். 30,000 பாப்புலேஷன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பாப்புலேஷனே 30,000 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற பாப்புலேஷன். ஸோ அதனால தான் இங்கே வந்து அவ்வளோ டிராஃபிக் இஷ்யூ. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னாதீங்க. நாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கட்டும் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கோம். தென் எக்கனாமிக் சேலஞ்சஸ், food insecurity, health risk, social disruptions, migration pressures, impact of future generations, and then global challenges. Fine.